அன்பார்ந்த மாணவர்களே, இன்று நாங்கள் மீண்டும் விஞ்ஞான மாணவர்கள் ஈடுபடும் சில இடங்கள் தொடர்பாக பார்க்க விரும்புகின்றோம். அந்த வரிசையில் தொடர்ந்தும் 2014ஆம் ஆண்டு ஓயல் பரீட்சையின் பகுதி 2 கற்ற அமைப்பின் வினா இலக்கம் 6 நாங்கள் அவதானிக்க உள்ளோம். வினா இலக்கம் 6 அவதானிப்பதற்கு முன்னதாக அது தொடர்பான ஒரு அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்வது, மிக சுருக்கமாக பெற்றுக்கொள்வது இங்கு பொருத்தமானதாக கருதுகின்றேன். இது தொடர்பான அறிவு தரம் 10 புத்தகத்தின் இறுதி அலகாகிய 20வது அலகில் தரப்பட்டுள்ளது. அங்கிடையே காணப்படும் பல்வகைமை தலைமுறைமை அடைதல் என்பதை நாம் பேணப்படும் என்று நான் குறிப்பிட்டுள்ளேன். இங்கு உங்களுக்கு மனித குடித்தொகை காட்டப்பட்டுள்ளது. அங்கு மனித குடித்தொகையில் பல்வேறு முக வடிவங்களையும் ஆண் பெண் என்ற இரு பாலாரையும் அவருடைய முடியில் பல்வேறு வேறுபாடுகளையும் கண்களில் பல்வேறு வேறுபாடுகளையும் தோளில் நடத்திய பல்வேறு வேறுபாடுகளையும் இவ்வாறு பல்வகைமையை நாங்கள் இவ்வங்கிகளிலே காணப்படும். அதேபோல் இங்கு ஓகிட் பூக்கள் உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளன. ஓகிட் பூக்கள் கூட நீங்கள் பல்வேறு வேறுபாடுகளை ஒரே இனமாயிருந்தாலும் கூட பல்வேறு வேறுபாடுகள், நிற வேறுபாடு, வடிவ வேறுபாடு. அதேபோல் தக்காளி பழங்கள் காட்டப்பட்டுள்ளன. அதுவும் ஒரே இனமாக இருந்தாலும் கூட பல்வேறு வேறுபாடுகள். அங்கு கத்தரி காய்கள் காட்டப்பட்டுள்ளன. அதிலும் பல்வேறு வேறுபாடுகள். அதேபோல் இங்கு மனிதனின் இவ்வாறு பல்வேறு வேறுபாடுகளில் நான் இங்கு ஒரு இயல்பை மட்டும் எடுத்து நோக்க விரும்புகின்றோம். அதுதான் இங்கு தோலின் இயல்பு, தோலின் நிறம். மனிதனாக இருந்தாலும் கூட ஒரே இனமாக இருந்தாலும் கூட பல்வேறு தோல் நிறங்கள் காணப்படுகின்றன. இவ்வாறு அங்கிடையே பல்வகைமை தலைமுறை அடைகின்ற விதம் பற்றி இனி நாங்கள் கவனிப்போம். ஒரு ஆணாயின் ஒரு பெண்ணாயினும் ஒரு ஆணாயினும் மனிதனில் 23 சோடி நிறமூர்த்தங்கள் காணப்படுகின்றன. அந்த 23 சோடி நிறமூர்த்தங்களில் முதல் 22 சோடி நிறமூர்த்தங்களும் 1 முதல் 22 சோடி நிறமூர்த்தங்களும் தன்னிறமூர்த்தங்கள் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அடுத்து இறுதியாக உள்ள ஒரு சோடி நிறமூர்த்தங்களை நாங்கள் இலிங்க நிறமூர்த்தங்கள் குறிப்பிடுகின்றோம். அந்த இலிங்க நிறமூர்த்தத்தில் பெண் என்னும் போது இலிங்க நிறமூர்த்தங்கள் இரண்டும் ஒன்று என்று ஒத்ததாகவே காணப்படுகிறது. அவை அதை நாங்கள் எக்ஸ் என்றும், ஆண் எனின் இலிங்க நிறமூர்த்தத்தில் ஒன்று நெட்டியாகவும் ஒன்று குட்டியாகவும் இவ்வாறு வேறுபட்டு காணப்படுவதால் நாங்கள் ஒன்று எக்ஸ் என்றும் அடுத்து Y என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இவ்வாறு இலிங்க நிறமூர்த்தங்களை கதைக்கின்றோம். அடுத்து தன்னிறமூர்த்தங்களை பற்றி நிறமூர்த்தங்கள் இணைவு தொடர்பாக மேலும் கற்போம். அதுக்கு முன்னர் இந்த இலிங்க நிறமூர்த்தங்களின் தலைமுறை அடைவது தொடர்பாக எமக்கு ஒரு கொள்கையை விளக்கிய கிரகர் மெண்டல் என்பதின் போட்டோ இங்கு தரப்பட்டுள்ளது. அதேபோல் அவர் பயன்படுத்திய தாவரம் இங்கு காட்டப்பட்டுள்ளது. இதனை நாங்கள் பிசம் சட்டைவம் பட்டாணி கடலை தாவரம் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இதை நீங்கள் உங்கள் வேலி ஓரங்களில் அதிகளவான தாவரங்கள் நீங்கள் காண்பீர்கள். அதிலும் அத்தாவரத்திலும் பல்வேறு உரல் பொருள் இயல்புகள் காணப்படுகின்றன. சீட்ஸ் வித்துக்கள் பல்வேறு வடிவங்களிலும் பல்வேறு நிறங்களிலும் இங்கு கோளவுரு, கோலம், சீரான கோலம் இல்லாத ஒரு, அடுத்து மஞ்சள், பச்சை போன்ற வித்துக்களின் வடிவங்களும் பூக்களின் நிறங்களும் திருப்பி வடிவம், காய்களின் வடிவம்
இவ்வாறு நிறம் இவ்வாறு பல்வேறு உடல் பொருள் இயல்புகள் இந்த பட்டாணி கடலை தாவரத்தில் காணப்படுவதால் அவர் இத்தாவரத்தை அவருக்கு பரிசோதனைக்கு வசதியான காரணியாக வசதியான ஒரு தாவரமாக கருதினால் அத்தோடு இது இலகுவில் பயிரிடக்கூடியதும் அதிக விளைச்சலை தரக்கூடியதும் ஆட்சியுடைய இயல்பு தூய வழித்தாவரம் பின்னிடைவான தூய வழித்தாவரத்தையும் இனம் காண்பது மிக இலகுவாக காணப்பட்டது. இது போன்ற காரணங்களை அடிப்படையாக கொண்டு அவர் இத்தாவரத்தை தெரிவு செய்தார். கூறிய அந்த தாவரத்தை நீங்கள் இங்கு நீங்கள் இனி இது தொடர்பான கலை சொற்களை நாங்கள் தெரிந்து கொண்டால் எம்மால் அந்த வினாவுக்கு விடையளிப்பது இலவாகும். அந்த தூய வழி என்னும் போது அது தோற்ற அமைப்பு தூய வழி என்னும்போது அது நெட்டை இயல்பை ஆட்சியுடைய இயல்பு நெட்டையாக கொண்டிருந்தால் அதன் பிறப்புரிமையல் அமைப்பை நாங்கள் இவ்வாறு ஆட்சியுடைய இயல்பாக இருந்தால் அது கேபிட்டல் டி என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அதே போன்று தூய வழி இவ்வாறு கேபிட்டல் டி குறிப்பிடப்பட்ட தூய வழி என்றும், அதேபோல் குட்டை இயல்பை நாங்கள் பிறப்புரிமையல் பரம்பரை அழகின் பிறப்புரிமையல் அமைப்பை நாங்கள் சிம்பிளிட்டி என்றும் குறிப்பிடுகின்றோம். இவ்வாறு ஆங்கில கேபிட்டல் எழுத்திலும் ஆங்கில சிம்பிள் எழுத்திலும் தான் குறிப்பிடப்படும். அதேபோல் இதரநுகம் என்றால் அதன் தோற்ற அமைப்பு நெட்டியாக இருந்தால் அதன் பிறப்புரிமையல் அமைப்பு கேபிட்டல் டியும் சிம்பிள் டியாக காணப்படும். சிம்பிள் டி கேபிட்டல் டி ரெண்டும் காணப்பட்டால் தூய வழி, அதேபோல் சிம்பிள் டி ரெண்டும் காணப்பட்டால் தூய வழி, கேபிட்டல் டியும் சிம்பிள் டியும் காணப்பட்டால் இதர நுகம் அல்லது பள்ளிய நுகம் என்று நாம் குறிப்பிடுகிறோம். அடுத்து பி என எழுத்தால் குறிப்பிடப்படுவது பெற்றாரை குறிப்பிடுகின்றோம். இங்கு ஒரு டீயை நாங்கள் புணரி என்றும் அடுத்த டீயினை புணரி என்றும் குறிப்பிடுகின்றோம். அடுத்து F1 சந்ததி என்று குறிப்பிடப்படுவது தூய வழி மூலம் தோன்றும் முதலாம் மகச்சந்ததி இங்கு பார்த்த விளங்கும். அதேபோல் F2 என குறிப்பிடப்படுவது F1 பெற்றாராக கருதும் போது தோன்றும் இதரநுகம் மூலம் தோன்றும் முதலாம் மகச்சந்ததி F2 சந்ததி என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இங்கு வாணிங்கள் பி சந்ததி கேபிட்டல் டிக்கும் தூய வழியான சிம்பிள் டிக்கும் இடையில் இவ்விரு பெற்றார்களுக்கும் இடையில் கலப்பு நடைபெறும் போது அதன் புணர்களை நாங்கள் இதை டி என்று நாங்கள் குறிப்பிடுவோம். அதில் ஒரு டீயை காட்டப்பட்டுள்ளது. இங்கு புணரி சிம்பிள் டி என பிரியும். அதில் ஒரு இயல்பு மட்டும் நாங்கள் இங்கு எடுத்து நோக்குகின்றோம். கேபிட்டல் டியும் சிம்பிள் டியும் இணைந்து F1 சந்ததியை தோற்றுவிக்கும். இதே போன்று இன்னொரு F1 மாற்சந்ததியை எடுத்து இவ்விரு இரண்டும் ஒரு பெற்றாராக கருதும் போது F1 இந்த டி புணரிகளாக பிரிக்கப்படும். கேபிட்டல் டி சிம்பிள் டி, அதேபோல் இதுவும் கேபிட்டல் டி சிம்பிள் டியாக புணரிகளாக மாற்றப்படும். இவை புணரிகள் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இந்த புணரிகள் இணையும் போது இந்த கேபிட்டல் டியும் இணைந்தால் தோன்றும் F2 சந்ததி மிக உயர்ந்ததாக கேபிட்டல் டியாக காணப்படும். தோற்றமைப்பு உயரமாக காணப்படும். அதேபோல் கேபிட்டல் டியும் சிம்பிள் டியும் இணையும் போது அதுவும் தோற்றமைப்பு உயரமாக காணப்படும். ஆனால் அதன் பரம்பரை அழகு அமைப்பு பிறப்புரிமையியல் அமைப்பு கேபிட்டல் டி சிம்பிள் டியாகவும், அடுத்து சிம்பிள் டியும் கேபிட்டல் டியும் இணையும் போது தோன்றுவதும் கேபிட்டல் டி சிம்பிள் டியாகவும் உயரம் என்ற இதரநுகம். அதேபோல் சிம்பிள் டியும் தோன்றும் சேரும்போது சிம்பிள் டி தூய வழி குட்டை. ஆகவே இங்கு வெளிக்காட்டப்படுகின்ற அமைப்பு இங்கு 75% உயரமும்
25% குட்டையும் இங்கு 100% உயர்ந்த இயல்பும் காட்டப்படுகிறது F1 சந்ததியில். இது நாம் கோட்டுப்படம் என்கின்றோம். அல்லது இவ்வாறு கோட்டுப்படத்தை புனர்ச்சதுரம் என்ற அமைப்பில் நாங்கள் குறிப்பிடலாம். புனர்ச்சதுரம் என்னும் போது இங்கு பாருங்கள், ஆண் புணரி பெண் புணரி ஆண் புணரி, இங்கு மேலே பெண் புணரி காட்டப்பட்டுள்ளது. கேபிட்டல் டி சிம்பிள் டி, இங்கு ஆண் புணரி கேபிட்டல் டி சிம்பிள் டி காட்டப்பட்டுள்ளது. இப்போ இந்த கேபிட்டல் டியும், அதாவது இந்த ஆண் புணரியை இங்கேயும் இந்த பெண் புணரியை இங்கேயும் கீழேயும் காட்டியிருக்கார்கள். திருப்பி இந்த டீயின் புணரிகளை டி 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 என அது குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் புணரியாக்கம், இதன் புணரியாக்கத்தை கேபிட்டல் டி சிம்பிள் டி ஆகும். இப்போது இணையும் போது இந்த கேபிட்டல் டியும் இந்த கேபிட்டல் டியும் இணைந்தால் கேபிட்டல் டியும் இந்த அமைப்பையும், இந்த கேபிட்டல் டியும் இந்த சிம்பிள் டியும் இணையும் போது இந்த இரண்டாவது அமைப்பையும், திருப்பி இந்த சிம்பிள் டியும் இந்த கேபிட்டல் டியும் இணையும் போது இந்த மூன்றாவது தோற்ற அமைப்பையும், சிம்பிள் டியும் இணையும் போது இந்த நான்காவது தோற்ற அமைப்பையும் கொண்டுள்ளது. இது மூன்றும் ஒரே தோற்ற அமைப்பை கொண்டிருக்கும். இது மட்டும் வித்தியாசமான தோற்ற அமைப்பை கொண்டிருக்கும். இவ்வாறான ஒரு அறிமுகத்தோடு இனி நாங்கள் வினாவுக்கு செல்வோம். இங்கு வினாவில் கேட்கப்பட்டது, பாரம்பரியம் தொடர்பாக கிரகர் மெண்டல் பரிசோதனைகளால் வீட்டு தோட்ட பட்டாணி தாவரத்தின் பூக்களின் நிறங்கள் எனும் இயல்புக்கான ஒற்றை கலவு பிறப்பாக்கத்துக்குரிய விளைவுகள் கீழே அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. இயல்பு பூவின் நிறம், கலப்பு பிறப்பு ஊதா தர வெள்ளை ஆகிய இரு இயல்பு உடைய பூக்களை கொண்ட தாவரங்கள் இங்கு கலப்பு பிறப்பாக செய்யப்படுகிறது. F2 சந்ததி மூலம் கிடைக்கப்பட்ட F1 சந்ததி மூலம் கிடைக்கப்பட்ட அனைத்து பூக்களும் ஊதா நிறமாக காணப்பட்டுள்ளது. F2 சந்ததி மூலம் கிடைக்கப்பட்டுள்ள பூக்கள் 705 224, அதில் 3:1 என்ற விதத்தில் ஊதா வெள்ளை நிறங்கள் தோன்றியுள்ளன. இனி வினாவுக்குள் செல்வோம். தரப்பட்ட தகவல்களுக்கு ஏற்ப பூவின் நிறத்துக்கான ஆட்சியுடைய இயல்பையும் பின்னிடைவான இயல்பையும் குறிப்பிடுக. மாணவர்களே, இங்கு எங்களுக்கு விளங்குகிறது, F1 சந்ததியில் அனைத்தும் ஊதா நிறப்பூக்களை கொண்டிருப்பதால் ஆட்சியுடைய இயல்பு ஊதா நிறம் என்றும் பின்னடைவான இயல்பையும் காட்டப்படவில்லை. ஆகவே பின்னடைவான வெள்ளை என்று நாங்கள் இந்த இரண்டு இயல்புகளிலும் முடிவெடுக்கலாம். அல்லது F2 சந்ததி நூடாக எங்களுக்கு 3:1 என்ற விதத்தில் ஊதா நிறம் ஆட்சியுடையது என்றும் வெள்ளை நிறம் பின்னிடைவான என்று நாம் முடிவு செய்யலாம். அடுத்து வினா பிக்கு செல்வோம். மேலே ஏயில் குறிப்பிட்ட ஆட்சியுடைய பின்னிடைவான இயல்புகளை எவ்வாறு இனங்கண்டீர் என்பதை விளக்குக. நாங்கள் அதை விளக்கினோம். இதில் F1 சந்ததியில் அனைத்தும் 100% ஊதா நிற பூக்களும், F2 சந்ததியில் 3:1 என்ற விதத்தில் ஊதா நிறம் வெள்ளை நிறம் காணப்படுவதால் ஆச்சரிய இயல்புகளை விளக்கினோம். அடுத்து மேலே சி அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள பூக்களில் ஊதா வெள்ளை நிறங்கள் F2 சந்ததியில் தலைமுறை அடைந்த கோலத்தை காட்டுவதற்கு கேபிட்டல் R இங்கு ஊதாவையும் சிம்பிள் R வெள்ளையையும் முறையை குறிப்பிடுவதால் அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகிய ஆங்கில எழுத்துக்களை பொருத்தமானவாறு பயன்படுத்தி வரைபடம் ஒன்றை வரைக. நாங்கள் அடுத்து அதனை அவதானிப்போம். இறுதியாக சந்ததிக்கு சந்ததி இயல்புகள் தலைமுறை அடையும் போது மெண்டலின் கோலங்கள் இருந்து வேறுபடும் சந்தர்ப்பங்கள் 2 குறிப்பிடுக என கேட்கப்பட்டுள்ளது. நாங்கள் அந்த கோலத்தை வரைபடம் மூலம் காட்ட முயற்சிப்போம். இங்கு ஆட்சியுடைய இயல்பு ஊதா என தரப்பட்டுள்ளதை மறைக்கப்பட்டுள்ளது. அடுத்து பின்னிடைவான இயல்பு வெள்ளை என்று முதலாம் வினாவுக்கு வினாவுக்காக விடைகள் சரியான ஒழுங்கில் குறிப்பிட வேண்டும். அதாவது ஆட்சியுடைய இயல்பு ஊதா என்றும் பின்னிடைவான இயல்பு வெள்ளை என்றும்
தெளிவாக எழுதப்பட்டிருக்க வேண்டும், அல்லது ஊதா வெள்ளை என்று முறையாக ஓர்டரில் எழுதப்பட்டிருந்தாலும் பொருத்தமானது. மாற்றமாக நீங்கள் வெள்ளை ஊதான எழுதியிருந்தால் அங்கு பிழையான விடையாக கொள்ளப்படும். அடுத்து இரண்டாம் விடை நாங்கள் கவனித்தோம். F1 சந்ததியில் பூக்கள் யாவும் ஊதா நிறமாக இருப்பதால் அது ஆட்சியுடைய இயல்பு ஊதா என்ற முடிவுக்கு வந்திருக்கலாம். அல்லது F2 சந்ததியில் ஊதா வெள்ளை என்ற விகிதம் 3:1 என்ற விகிதத்தில் இருப்பதாலும் நாங்கள் ஆட்சியுடைய இயல்பை நாங்கள் தீர்மானிக்கலாம். ஆட்சியுடைய பின்னடைவான இயல்புகளை நாங்கள் இன்னும் கண்டுகொள்ளலாம். அல்லது F1 சந்தையில் ஊதா நிறப்பூக்கள் வெளிக்காட்டப்பட்டு வெள்ளை நிறப்பூக்கள் யாவும் மறைக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையிலும் ஆட்சியான இயல்பையும் பின்னிடவான இயல்பை நாங்கள் இனம் கண்டுகொள்ளலாம். அடுத்து சி என்ற வினாவில் அதை நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். சி என்ற வினாவில் உங்களுக்கு கேட்கப்பட்டிருந்தது தலைமுறை F2 சந்ததியில் தலைமுறை அடைந்த கோலத்தை காட்டுவதற்கு கேபிலார், சிம்புலார் ஆகிய ஆங்கில எழுத்துக்களை பொருத்தமான பயன்படுத்தி வரிப்படுத்தி வரையுமாறு கேட்கப்பட்டுள்ளது. ஆக இங்கு நீங்கள் கேபிலார் எதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது, சிம்புலார் எதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் முதலில் குறிப்பிட வேண்டும். பாருங்கள், அது கேபிலார் ஊதா என்றும் வெள்ளை சிம்புலார் வெள்ளை என்றும் நீங்கள் தெரிவு செய்திருக்கின்ற அந்த எழுத்துக்களை இங்கு குறிப்பிடுவதற்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகிறது. இதனை மாணவர்கள் இழக்கின்ற தருணங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. இதனை குறிப்பிடுவதன் மூலம் ஒரு புள்ளி வழங்கப்படுகிறது. அத்தோடு நீங்கள் அந்த பூக்களுக்குரிய இதர நுகத்தை நீங்கள் இங்கு குறிப்பிட போகிறீர்கள். அதாவது RR என. ஆனால் இங்கு இதற்குரிய இது யாருக்கு, இது யார் என்பதை நீங்க தெளிவுபடுத்த வேண்டும். அல்லது பி என்றோ F1 பெற்றார் என்றோ, அல்லது இது ஆண் அல்லது பெண் என்றோ நீங்கள் எங்கு குறிப்பிட்டால்தான் அதுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும். மாற்றம் வெறுமனே நீங்கள் இந்த பரம்பரையாக மட்டும் எழுதுவதன் மூலம் புள்ளிகள் இழக்கின்றீர்கள். அதேபோல் இந்த புணரிகள் புணரிகள் இதனை பிரித்து வருகின்ற புணரிகளை நீங்கள் விந்து அல்லது சூழ் என்று காட்டலாம், அல்லது புணரிகள் நீங்கள் எழுத வேண்டும். அப்போதுதான் அதுக்குரிய புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். அதேபோல் இந்த புணரிகள் இணைகின்ற போது உருவாகின்ற கெப்லார் ஊதா நிறம் என்றும், கெப்லார் ஊதா நிறம் என்றும், கெப்லார் சிம்பிளார் ஊதா நிறம் என்றும், 3க்கு இங்கு மீண்டும் சிம்பிளார் வெள்ளை நிறம் என்றும் 3:1 என்றும் நீங்கள் கொள்வீர்கள். அங்கே இந்த நிறங்களை குறிப்பிடுவதற்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகிறது. இவ்வாறு கோட்டுப்படம் மூலம் காட்டலாம், அல்லது புனச்சதத்தை பயன்படுத்தி இருந்தாலும் புள்ளி வழங்குமாறு தரப்பட்டிருந்தது. அந்த வகையில் இங்கேயும் நீங்கள் அந்த நிறங்களை குறிப்பிடுவதற்கு ஒரு புள்ளியும், பெற்றார் என்பதற்கு ஒரு புள்ளியும், புணரிகள் என்ற சொற்பிரயோகத்துக்கு ஒரு புள்ளிகளையும் புணரில் காட்டப்படவும் வேண்டும். அதுபோல இந்த புணரில் மூலம் உருவாக்கப்படுகின்ற அந்த பரம்பரையாளர்களுக்கு ஒரு புள்ளி, மொத்தம் ஒரு புள்ளியும் வழங்கப்பட்டது. இவ்வாறு நாங்கள் கோட்டுப்படம் மூலமாகவோ புனச்சதுரம் மூலமாக காட்டிருக்க முடியும். பொருத்தமான வரிப்படத்தின் மூலம் காட்டுமாறு தான் கேட்கப்பட்டிருந்தது. அவை விருப்பமான ஒன்றை நீங்கள் இந்த இடத்தில் பயன்படுத்த முடியும். ஆனால் தெளிவாக அவர்கள் கோட்டுப்படமாக காட்டுகன கேட்டால் இந்த முறையையும், புனச்சதுரம் மூலம் காட்டுகன கேட்டிருந்தால் இந்த முறையை நீங்கள் தெளிவாக குறிப்பிட வேண்டும். அடுத்து இறுதி வினா, சந்ததிக்கு சந்ததி இயல்புகள் தலைமுறை அடையும் போது மெண்டலின் கோலங்க வேறுபடும் சந்ததி 2 குறிப்பிடுக என கேட்கப்பட்டிருந்ததுக்கு இப்போது அந்த சிலபஸ் வருவதில்லை என்றாலும் விளங்கி வைத்துக் கொள்ளுங்கள். பரம்பரையால இணைப்பு இதெல்லாம் மெண்டலின் இந்த விதிக்கு அப்பாற்பட்ட சில விடயங்கள்.
பரம்பரையாளர் இணைப்பு, இணைந்த பரம்பரையாளர்கள், நிறைவில் ஆட்சி, பூர்ணமற்ற ஆட்சி, விகாரம், இவற்றில் ஏதாவது ஒன்றை நீங்கள் விளக்கலாம். ஏதாவது இரண்டை நீங்கள் விளக்குவது. இந்த பரம்பரை அலகு மெண்டலின் பரம்பரை அலகு இணைப்புக்கு விதிவிலக்காக அமைகின்ற இந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் இரண்டை குறிப்பிடலாம். அதுக்கு 2 புள்ளிகள். நன்றி மாணவர்களே. நாங்கள் நாளை மீண்டும்